நம்ம டயாபெட்டிக் ஃபுட் நியூரோபதிக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் போன இதில் இல்லையா? இதை கூட நம்ம பார்க்க வேண்டியது. மேக்ஸிமம் இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஃபைலமன் பாயிண்ட்லேயே வந்துடும். அதாவது 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. பாஃபிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த நம்ம கால் விரல்களுக்கு நடுவில், கட்டை விரலுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் ஒன்று, ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட்டு, அடுத்து நடுவிரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட்டு, மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட்டு. இந்த 4 பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக்ஸ் ஃபுட் நியூரோபதியால் வரக்கூடிய கால் வலிக்கும் விரல் வலிக்கும் ரொம்ப அற்புதமான புள்ளி இது. இது நரம்புக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அப்படின்றதால இதை டயாபெட்டிஸால் வரக்கூடிய நியூரோபதின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மிக அற்புதமாக சிகிச்சை அளிக்க ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன், அதாவது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த டயாபெட்டிஸால் செயலிழந்த நரம்புகள், அந்த நர்வோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சிக்னலை கொண்டு போகிற அந்த சென்சாரி நர்வோஸை அதனுடைய பவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், பூஸ்ட் பண்ணும். இதனால் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது அந்த டிங்லிங் சென்சேஷன், ட்ரைனஸு, அந்த சுருக்கு குத்துற அந்த பெயின், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். அதாவதுங்க கால்களில் ஃபெலேஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஃபெலேஞ்சஸ் கால் விரல்கள், இதில் ஏற்படக்கூடிய அக்யூட் ஆர் க்ரானிக் நாட்பட்ட அலர்ஜி சிம்டமால் அந்த கால் விரல்கள் ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வீக்கின மாதிரி, கொஞ்சம் நவுந்த மாதிரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதாவது மெட்டாடார்சல் போன்னு சொல்கிற காலில் அதில் வரக்கூடிய பெயினுக்கு சேர்ந்து ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணும் இந்த பேஃபெங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட். இதில் மேக்ஸிமம் 3 பஞ்சபூத புள்ளியும் வந்துடும். LIV2, GB43, ST44, இந்த 3 பாயிண்ட்டுமே வந்துடும். புரியுதுங்களா? இதில் ஒன்று தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஆனால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல இந்த 4மே பேஃபெங் அப்படின்னு தான் சொல்கிறோம். புரியுதா? பேஃபெங் பாயிண்ட்டுன்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். மேக்ஸிமம் பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட் தெரியல, பர்ஃபெக்டாக பண்ண முடியல, இப்போதைக்கு சிம்டமேட்டிக்காக ஒரு நல்ல ரிலீஃப் தரணும்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது நேராக SP6 2 பக்கமும் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா 10ன்னு சொன்னோம் இல்லையா, பேஃபெங் பாயிண்ட்ஸ்ன்னு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா அவங்க மைண்டை காம் பண்ணும். கால்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் கம்மியானால நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய எரிச்சல், நம்ம எமோஷனில் இருக்கக்கூடிய எரிச்சல் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும்.